சஷ்டி விரதத்தோட லாஸ்ட் நாள் அன்னைக்கு 6 விளக்குமே விளக்கு மாவு போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு திணை இருக்கா, ஏலக்காய் இருக்கா, நெய் இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணேன். நான் வெல்லம் இருக்கான்னு செக் பண்ணவே இல்லை. ஒரு படத்துல கூட வடிவேல் சார் சொல்லியிருப்பாரு, மண்டியில இருக்க கொண்டே மறந்துட்டுமேடான்ட்டு. அந்த மாதிரி வெள்ளத்தை மறந்துட்டேன். கடைசியா என்ன பண்றதுன்னு தெரியல, டைம் ஆயிடுச்சு. அதனால நாட்டு சர்க்கரை வச்சு பண்ணி பார்ப்போம்ட்டு பண்ணேன். இந்த மாவுல எவ்வளோ நெய் ஊற்றினாலும் லூஸா இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி ஊற்றி கெட்டியாக்கிட்டேன். அதை 6 விளக்கு பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் இதில் வருமானு தெரியல. எதுக்கு ரிஸ்க்கு, டைமும் இல்லாதனால ஒரே விளக்கா பண்ணிடலான்னு ஒரு கப்பில் போட்டேன். அந்த கப்பை தட்டினா வரவே இல்லை. அப்புறம் கையில் எடுத்து நானாகவே உருண்டை பண்ணி விளக்கு பண்ணிட்டு நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றி பூஜையை முடிச்சிட்டேன். உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. முருகன் மேலே பாரத்தை போட்டு தான் எல்லாம் பண்ணேன். நெக்ஸ்ட் டே தான் எடுத்து சாப்பிட்டதுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, வெள்ளத்துக்கும் நாட்டு சக்கரைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை. பாய்.